இது ஹாரி பாட்டரோட கோட்டையெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு தோட்டத்தோட கதவு. நேற்று ஒரு விஷயம் வந்து இந்த தோட்டத்தில் எடுக்கும்போது நான் பார்த்தேன். அதை சொல்லணும்னு தோணுச்சு. அதுதான் இது ஒரு விவசாய நிலம். பட் இதில் செடி ஒன்று வளர்ந்துருக்கு இல்லையா? அந்த செடி என்ன செடி அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ள வந்துச்சு. இது ஆடி அமாவாசை, வாழை இலையில தான் சாப்பிடணும், விரதம் அப்படின்றதுனால இங்கே ஒரு வாழை இலையை பறிக்கிறதுக்காண்டி வரும்போது இங்கே இந்த தோட்டத்தை பார்த்துட்டு இருக்க பையன்கிட்ட நான் கேட்டேன், இது என்ன செடி அப்படின்னு. பொதுவாக இந்த மாதிரி தோட்டத்துக்கு போகும்போது நான் கேட்கறது உண்டு, இந்த மரம் மற்ற விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு அதை பற்றின அறிவெல்லாம் கிடையாது. நம்ம சினிமா ஆவணப்படம் சுத்துறாள். அதனால இது என்ன செடின்னு கேட்டப்ப இது நெட்டி செடி அப்படின்னு சொன்னார். நெட்டினா என்ன அப்படின்னு கேட்டேன். அதுக்கப்புறம் நெட்டில் போய் தேடி பார்த்தேன். நீங்களும் போய் தேடி படிங்க. எல்லா தகவலையும் வீடியோலேயே சொல்லிட்டா நல்லா இருக்காது இல்லையா? இது மெயினாக இந்த விவசாய நிலத்தில் எதுக்கு வளர்த்துருக்காங்க அப்படின்னா, தண்ணி வரும், இன்னும் 1 வீக் கழிச்சு இங்கே தண்ணி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தண்ணி வந்த பிறகு நல்லா இந்த நிலத்துல ஊற வச்சு அப்படியே மண்ணோட மண்ணாக போட்டு அடிப்பாங்க. இது மண்ணுக்கு உயிர் கொடுக்குற ஒரு உரம். அதாவது தொடர்ந்து விவசாயமே பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா மண்ணோட உயிர்ப்புத்தன்மை குறையும் இல்லையா? அந்த உயிர்ப்புத்தன்மையை கூட்டுறதுக்காண்டி வளர்க்கப்பட்ட செடி தான் இது. இது மண்ணில் போட்டு அடிப்பாங்க. நெட்டி செடினா என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க. இன்னொன்று, கண்டிப்பாக தயவு செஞ்சு யாருமே இது லொக்கேஷன் கேட்காதீங்க. ஓகேவா? எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு லொக்கேஷன், அவ்வளோதான். லொக்கேஷன் கேட்காதீங்க. ஏன்னா நம்ம நிறைய நேரம் லொக்கேஷனை கேட்டு உடனே போய் அந்த ஏரியாவை கெடுத்து குட்டிச்சவராக்கி ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுறோம். அது இல்லை, அது பக்கத்துலேயே எனக்கு எப்போதும் பிடிச்ச ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. இதை பற்றி இன்னொரு நாள் தனி வீடியோ போடுறேன். இது ஒரு கிணறு. இந்த கிணத்தை பற்றி ஒரு அட்டகாசமான ஒரு நீர்க்காக்கா அங்கே இருக்குது. கணக்கு தெரியுதான்னு தெரில, எனக்கு தெரியுது. ஜூம் பண்ணி லைட்டாக காட்டுறேன். தெரியுதா? நீர்க்காக்கா ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கு. இது ஒரு கிணறு. இந்த கிணத்தை பற்றி இன்னொரு மட்டும் தான் தலைவன் பறக்கிறான். ரைட், உள்ளுக்குள்ள மீன், கலர் மீன் எல்லாம் இருக்குது. இதை பற்றி இன்னொரு நாள் அட்டகாசமான ஒரு வீடியோ போடுறேன். பொதுவாக இதில் சொல்ல வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்த நாம் கேள்விப்படுறப்ப, எனக்கு தெரியாத ஒரு விஷயத்த கேள்விப்படுறப்ப அதை பற்றி தேடி படித்து தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சமாக அறிவை வளர்த்துக்கணும் அப்படின்னு தோணும். அப்படி ஒரு விஷயத்தை இயற்கை எப்போதும் எனக்கு கொடுத்துட்டே இருக்கு. அதுக்காக இந்த நெட்டி செடிக்கும், இந்த வயலுக்கும், இந்த தோட்டத்துக்கும் நன்றி, நன்றி, நன்றி.